இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ராதிகா. பிறந்த தேதி 21/9/1962. உயரம் 161 சென்டிமீட்டர். ஸ்கூல் குட் ஷீஃபர்ட் கான்வென்ட். காலேஜ் நியூயார்க் யூனிவர்சிட்டி. ராதிகா பிறந்தது எல்லாமே இலங்கையில் உள்ள கொலம்பூர் என்ற ஊரில் தான் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸ்கூல் படிச்சுட்டு மறுபடியும் அவங்க லண்டனில் தான் அவங்க காலேஜை படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது லீவ் டைமில் மட்டும்தான் சென்னையில் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக வருவாங்க. அப்போது தான் அவங்களுக்கு சினிமா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமாவில் நடிக்கும்போது தான் தமிழை நல்லா கற்றுக்குறாங்க. இப்போது அவங்க ஒரு ஹீரோயினாக இருந்துட்டு இப்போ நிறைய கேரக்டர் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்களோட அப்பா பேர் எம்.ஆர். ராதா. இவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட அம்மா பேர் கீதா. இவங்களோட தங்கச்சி இவங்களும் ஒரு நடிகை தான், நிரோசா. இவங்களோட அண்ணன் ராதா ரவி. நிறைய படத்தில் வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. இப்போ சீரியல்லையும் நடிக்கிறாங்க. ராதிகா சரத்குமார் இவங்களோட 15 வயசுலேருந்து இவங்க தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க. இவங்களோட முதல் படம் கிழக்கே போகும் ரயில். இந்த படத்து மூலயமா தான் இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகுறாங்க. ராதிகா சரத்குமார் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இப்போ அம்மாவாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சீரியலில் இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நிறைய நடிச்சுக்கிட்டு இருக்காங்க சீரியலில். ராதிகா சன் டிவியில் வாணிராணி என்ற டிவி சேனலில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலில் இவங்க 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. 1000 எபிசோடு வந்திருக்கு இந்த சீரியலில். அதில் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்க அம்மா, பாட்டி எல்லாருக்குமே சீரியல்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த அளவுக்கு இந்த வாணிராணி சீரியல் மற்ற மக்களை கவர்ந்துருக்கு. சீரியலில் இருக்கிறவங்க எல்லாரோட நடிப்பும் அந்தளவுக்கு அழகாக நடிச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. சன் டிவியில் சித்தி என்ற சீரியலில் ராதிகா நடிச்சிருக்காங்க. இந்த சீரியல் 488 எபிசோடு வந்திருக்கு. இப்போது சித்தி 2 பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்ற சீரியலில் சன் டிவியில் நடிச்சிருக்காங்க. இந்த எபிசோடு 756 எபிசோடு வந்திருக்கு. அதில் இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, மக்களை ஈர்த்திருக்காங்க. ராதிகா சரத்குமார் சிறந்த நடிகை என்ற விருது வாங்கியிருக்காங்க. அடி கண்மணி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகை என்ற விருது வாங்கியிருக்காங்க. சிறந்த இயக்குனருக்காக இந்திரா காந்தி விருது வாங்கியிருக்காங்க. ராதிகா சரத்குமார் தமிழ்நாடு மாநில விருது வாங்கியிருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.